புதுச்சேரி சாரம் பகுதியில் வீட்டிலிருந்து கழிவறை மற்றும் சமையலறையில் விஷவாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் கணவன் மனைவிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் மூலியமாக விஷவாயு தாக்கி 3 பேர் இறந்த நிலையில் அந்த பதட்டம் தணிய முன்பே தற்போது புதுச்சேரி நகர பகுதியான சாரம் பகுதியிலும் மேலும் 2 மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி சாரம் சுந்தரமேஸ்திரி பகுதியை சேர்ந்தவர் பழனி. இவரது மனைவி பவானி இன்று காலை தங்களது கழிவறைக்கு சென்ற போது கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை ஏற்பட்டதாக கூறி அவர்களை உடனடியாக அருகில் இருந்தவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதேபோன்று கழிவறையில் ஏற்பட்ட அந்த துர்நாற்றம் காரணமாகவும் மற்றும் அங்கு ஏற்பட்ட வாயு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதாக அவர்கள் கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் தற்போது இந்த கழிவறை மூலியமாக ஏற்படக்கூடிய அந்த வாயு காரணமாக மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வருவதால் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது.